அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஜோதிடம் சுவாரஸ்யம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தை மாதத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்துலேங்க தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் அப்படின்னு ரெண்டு இருக்குதுங்க. அதாவதுங்க ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதமும் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாத காலத்தையும் உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாங்க, தேவர்களுடைய இரவு பொழுது தட்சிணாயன காலம்னு அர்த்தம்ங்க. தேவர்களுடைய பகல் பொழுது உத்தராயண காலம்னு அர்த்தம்ங்க. தமிழ் மாதமான சித்திரை மாதம் வந்துங்க சூரியன் மேசராசியில் இருப்பாருங்க. வைகாசி மாதம் ரிஷப ராசிக்கு வருவாருங்க. இப்படியே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியை கடந்துங்க தை மாதத்துலேங்க சூரியன் மகர ராசிக்கு வருவாருங்க. அதாவதுங்க தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாதமான தை மாதம் தானுங்க விவசாய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குடியானவன் பாடுபட்டு வளர்த்துன நெல் கதிர்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்குங்க. அதனால தானுங்க தை மாதம் விசேஷமான மாதம்னு சொல்கிறோங்க. தை மாதத்துக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு நாம் என்ன செய்வோம் அப்படின்னாங்க, வீட்டில் பயன்படாத பழைய பொருள்களை எல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டுங்க வீட்டை சுத்தப்படுத்துவோங்க. இதில் இருக்கக்கூடிய சூட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு நம்ம மனசில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, சொந்தக்காரங்கிட்ட இருந்த மனஸ்தாபங்கள், இந்த மாதிரி அழுக்குகளையெல்லாம் நாம் நீக்கக்கூடிய பண்டிகையாக தான் நம்ம போகி பண்டிகை எடுத்துக்கணுங்க. தை மாதம் வரக்கூடிய சூரியனை வரவேற்கும் நாளாக போகி பண்டிகை இருக்குங்க. நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியனை வணங்கும் நாள் தானுங்க தைப்பொங்கல். புதுப்பானையில் பொங்க வச்சுங்க சூரியனை வழிபடக்கூடிய நாள் தானுங்க தைப்பொங்கல். மாதத்துக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்க வைப்பாங்க. விவசாயத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆடு மாடு இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற நாளாக அதை நம்ம கொண்டாடுவோங்க. தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சுங்க வரப்பெல்லாம் மூடி கிடக்குங்க, நடக்கிறதுக்கு தடமில்லாமல் இருக்குங்க. அந்த மாதத்தில் தானுங்க அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வரப்பில் நடக்கிறதுக்கு வழி கிடைக்குங்க. இதுவும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமுங்க. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, தை மாதம் தானுங்க விவசாயிகிட்ட பணம் இருக்குங்க. அவங்க உழைச்ச உழைப்புக்கு வீட்டில் சுபகாரியங்கள் செய்வாங்க. அதனால தாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலங்க எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுக்கக்கூடிய விவசாயியை வந்துங்க நம்ம மதிக்கணுங்க, அவங்கள வணங்கணுங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு சூரிய பகவானை நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாமுங்க. அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. வணக்கம்ங்க.